மூளையில் ஏதாவது சிக்கல் இருந்து விட்டால் பழச மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சினிமாவில் காட்டுறது தான் உண்மையிலேயும் நிறைய வீட்டில் நடக்கும், பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு விபத்தில் தலையில் அடிபட்டால், மூளை பாதிக்கப்பட்டால் குறிப்பிட்ட பகுதி மறந்துட்டாங்க, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியலன்னா ஏன் பிரச்சனை அப்படின்னா, அங்கே ரேடியோவோ டிவியோ வேலை பண்ணலைன்னா படம் பார்க்க முடியாது இல்லையா. ஒரு நாளைக்கு 30,000 80,000 வரைக்கும் ஒரு தனி மனிதருக்கு எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுல அதிகமான வேலை எதுன்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய நம்ம பண்ணுறது எதுங்க, நினைக்கிறது தான். இப்போ இதுலேயும் ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 90% ரிப்பீட் தாட். அதாவது 90% மாடு அசை போகிறோமா, நம்ம என்ன பண்ணுறோமா, உள்ளே இருக்க பதிவை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, யோசிச்சுட்டே இருக்குமா. 10% தான் புதிய எண்ணங்கள்னு சொல்கிறாங்க. புதிய எண்ணத்தை உருவாக்குவது எண்ணிக்கை கம்மி, பழைய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இது சயின்ஸ் பேசுது. இப்போ இந்த சயின்ஸ்லேருந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, அந்த 90% எண்ணம் எதுவும் அதுதான் நான். இங்கே இருக்க எல்லாரும் 81 பேரும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எண்ணத்தை வச்சே நீங்கள் என்ன பதிவை உள்ளே வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கேரக்டர் என்ன, உங்கள் அப்பா அம்மா என்ன பதிவை கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பதிவை அதிகமாக போட்டீங்க. ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, வெளியே வந்துகிட்டே இருக்குது.